எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சேஃபா ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு பொரிச்ச முருங்கைக்காய் கறி, முருங்கைக்காயை பொரித்து அதில் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி முருங்கைக்காய் பொரிச்ச கறி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் முருங்கைக்காயை வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கும் போட்டு தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கையும் வச்சுக்கிறேன். முதல்ல நாங்கள் முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்செடுக்கணும். அப்போ அதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் போட்டு இதை கொஞ்சம் பிரட்டி பொரிச்செடுக்க போகிறேன். முதல் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். பொரிக்காமலும் நீங்கள் செய்யலாம். நான் செய்கிற அதே விதத்தில் நான் பொரிக்காமல் செய்யலாம். நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு செய்கிறீங்க, ஆக்களை கூப்பிட்டுருக்குறீங்க வீட்டுக்குன்னு சொல்லிச்சுன்னா பொரித்து செய்கிறீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பொரிப்போம். இப்போ மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா பிரட்டிட்டேன். இப்போ ரெண்டையும் பொரிச்செடுப்போம். முதல் எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. நாங்கள் இந்த முருங்கைக்காயை போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ நான் ஒரு 4 to 5 நிமிஷம் இந்த முருங்கைக்காயை பொரிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் முருங்கைக்காய் கலர் மாதிரி வந்துருக்குது. இந்த டைமில் நாங்கள் இந்த முருங்கைக்காயை எடுத்துட்டு அடுத்தது உருளைக்கிழங்கை பொரிச்செடுப்போம். இப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நாங்கள் உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுடுவோம். வச்சுட்டு இப்போ நாங்கள் கறியை செய்ய தொடங்குவோம். இப்போ ஒரு சட்டி வச்சு நான் மண்சட்டிலாம் செய்ய போகிறேன். சட்டி வச்சு சட்டி நல்லா காயுது. இந்த டைமில் நான் ஒரு 30 ml கிட்ட எண்ணெய் விட போகிறேன். நான் அன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயிலோ வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுது. 1 டீஸ்பூன் கடுகு போடுவோம். கொஞ்சம் பொரியட்டும் கடுகு. கடுகு பொரிஞ்சு வெடிக்க தொடங்கினோன்னா 1 டீஸ்பூன் சீரகம். முருங்கைக்காய் சரியான சூடு. அப்போ நாங்கள் எப்பயும் வெந்தயம் யூஸ் பண்ணணும் இதுக்கு. அப்போ 1/2 டீஸ்பூன் நான் வெந்தயம் போடுறேன். கொஞ்சம் பொரியட்டும். கருக விட்டுறக்கூடாது. உடனே நாங்கள் ஒரு 2 வெங்காயம் நான் நல்ல சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போடுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய் ஒரு 350 கிராம் முருங்கைக்காய் இருந்தது என்கிட்ட. அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடுறேன். நான் நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரையும் வதங்கட்டும். நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 7-8 கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளிட்டு போடுவோம். அதையும் நல்லா கலர் மாதிரி சாடையாக ப்ரௌன் ஆக தொடங்குது. இந்த டைமில் நான் ஒரு 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நான் போட போகிறேன். வெள்ளைப்பூடு ரெண்டும் சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா சுருங்கி நல்லா ப்ரௌனாக நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் நாங்கள் தக்காளியை போட போகிறோம். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துனா அதே மாதிரி 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். அதை போட போகிறோம். இப்போ
தக்காளியை போட்டோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுவோம். அப்போ தக்காளி டக்கண்டு வதங்கிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் நல்லா போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரையும் இதை வதக்கி எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வெந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் மற்ற மசாலா எல்லாம் போட போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து முருங்கைக்காயை பொரிக்காமல் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த டைமில் நீங்கள் வெட்டி வச்சுக்க முருங்கைக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தூள் அதில் போடலாம். நான் இப்போ நேரடியாக தூள் போட போகிறேன். தூள் போடுறதுக்கு முதல் ஒரு 30 ml கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா அந்த தூள் வந்து எரியாமல் இருக்கிறதுக்காக 30 ml ஒரு 15 ml கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா தூள் எரியாமல் இருக்கும். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கிறேன், கடையில் வாங்கின தூள். இதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இதை போடுவோம். போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பிரண்டு வந்துட்டுது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். இப்போ நாங்கள் போட்ட தூள் நல்லா வெந்துட்டுது. இப்போ நான் இதில் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். புளி உங்களோட புளி எப்படி எவ்வளவு புளிப்பாக இருக்குன்றதை பொறுத்தது. நான் ஒரு தேசிக்காய் அளவு புளி, அதை விட சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தான் எடுத்துருக்கிறேன். தேசிக்காயில் நெல்லிக்காய் அளவு வேண்டாம், எந்த புளி சரியான புளிப்பாக இருக்கும். அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். இது ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்புக்குள்ளே வரும். இப்போ நான் இதை நல்லா கரைச்சிட்டு விட போகிறேன். உங்களுக்குள்ளே ஒரு 1/2 கப் விட்டுருக்குறேன். நான் சொன்ன மாதிரி எந்த புளி சரியான புளி பண்ணுறபடியாக நான் தண்ணியும் கலந்து விட போகிறேன். புளி ஒரு 1/2 கப் விட்டுருப்பேன். இப்போ தண்ணியும் ஒரு 1/2 கப் விட போகிறேன். இந்த டைமில் நீங்கள் புளி உப்பு உரைப்பு எல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் நாங்கள். இப்போ எனக்கு புளி உப்பு உரைப்பெல்லாம் சரியாக இருக்குது. நான் ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். மூடியை போட்டு வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக இந்த முருங்கைக்காய் கறி குழம்பு வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. திறப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்ல ஒரு வாசம் வருது, வெந்தய வாசம் எல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாம். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு 1/2 கப் தேங்காய் பால் விட போகிறேன். கட்டின்னு சொல்லிடாத, ஆக தண்ணியும் இல்லை, ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற தேங்காய் பால் ஒரு 1/2 கப் விட போகிறேன். உங்களுக்கு அப்படி தேங்காய் பால் விட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். அப்போ நான் 1/2 கப் புளி போட்டதுக்கு 1/2 கப் தண்ணியும் 1/2 கப் தேங்காய் பாலும் விட்டுருக்கேன். நீங்கள் 1 கப் தண்ணி விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். நாங்கள் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கையும் போடலாம். தேங்காய் பால் போட்ட பிறகு நிறைய கொதிக்க விடக்கூடாது. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஏதோ ஒருக்கா திறந்து பார்த்துருவோம். ஒரு நிமிஷமும் இல்லை, ஒரு கொஞ்சம் நேரம் தான் விட்டு, நான் 1 நிமிஷத்துக்கிட்ட விட்டால் போதும். திறந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் போடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் இதை நாங்கள் கொதிக்க விட போகிறோம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விடலாம். ஆக கூடினது. ஏன்னா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் வெந்துட்டுது ஏற்கனவே. ஒரு 95% நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் ஒரு 5% தானே, ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட நாங்கள் இதை கொதிக்க விட்டோம்னு சொல்லி சொன்னாலே இது ரெடி ஆகிடும். நீங்கள் இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டால் பிறகு ஒரு உப்பு பாருங்கள். அப்போ நாங்கள் என்னென்னா முதல் பார்க்க உப்பு வந்து நாங்கள் கொஞ்சம் அளவாத்தான் பார்க்கணும். ஏன்னா முருங்கைக்காயிலையும் உருளைக்கிழங்குலையும் நாங்கள் உப்பு போட்டிருப்போம். அப்போ அதனால் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட உடனே ஒருக்கா கொஞ்சமாக உப்பு பார்த்தீங்கன்னா அப்போ அது சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளலாம்.
மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரண்டு முருங்கைக்காய்க்குள்ளே நல்ல இதெல்லாம் போய் புட்டெல்லாம் போய் எண்ணெயும் கொஞ்சம் மிதக்குது. இந்த டைம் தான் நாங்கள் இறக்க வேணும். இப்போ நாங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இப்போ டிஷ் அவுட் பண்ணுவோம். நல்ல சுவையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்ச கறி தயாராகிட்டுது. நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முதல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.